தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கல் குவாரிகளில் சோதனை நடத்துறதுக்கு அமைச்சர் பிரபு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அவருடைய உத்தரவுடைய முக்கிய அம்சங்கள் என்ன கேட்டு பெறுவோம். செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கனிம வளத்துறை சார்பில் 3000த்திற்கும் மேற்பட்ட கல்குவாரிகளில் அனுமதி அளிக்கப்பட்டு கற்கள்லாம் வெட்டி எடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் அந்த கல்குவாரிகளில் சோதனை நடத்துவதற்கு கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் பிரபு உத்தரவிட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கல்குவாரிகள்ல சோதனை நடத்த கனிமவளத்துறை அமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் 3000த்திற்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் அனுமதி அளிக்கப்பட்டு கற்கள் வெட்டி எடுக்கப்படுகிறது என்றும், இந்த கல்குவாரிகள் அரசு அளித்த அளவுக்கு அதிகமாக கற்களை வெட்டி எடுப்பதாகவும் பல்வேறு புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். அதே போல மத்திய அரசு சிஃபா கமிட்டி கல்குவாரிகள்ல எந்த அளவு கற்கள் எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நெறிமுறைகளை கொடுத்திருக்கிறது. அந்த விதிமுறைகள் பல இடங்களில் மீறப்படுவதாகவும் கூறப்பட்டிருப்பதாகவும், இதே போல கல்குவாரிகளை கண்காணிக்கும் சேஃப்டி மைண்ட் எனப்படும் கண்காணிப்பு குழுவினர் முறையாக கல்குவாரிகள்ல கண்காணிக்கவில்லை என்ற புகார் எழுந்திருப்பதாகவும் அமைச்சர் அந்த அறிவிப்புகளை தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கல்குவாரிகளிலுமே அந்தந்த மாவட்ட கனிம வளத்துறையினர் ஆய்வு செய்து கல்குவாரிகளில் அரசிடம் வெற்றி எடுக்கப்பட்டுள்ளதா, பெறப்பட்ட ஆணைப்படி கற்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்கப்பட்டுள்ளதா என்பதை உடனடியாக ஆய்வு செய்து அறிக்கை அனுப்ப அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அரசு உத்தரவு இல்லாமல் பல இடங்களில் சட்டவிரோதமாக கல்குவாரிகள் செயல்படுவதாகவும் புகார்கள் வந்திருப்பதாகவும், அந்த கல்குவாரிகள் ஆய்வு செய்து கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கனிம வளத்துறை அமைச்சர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அரசு விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக கல்குவாரிகள்ல வெட்டி எடுக்கக்கூடிய கல்குவாரிகள் உடனடியாக மூடப்படும் என்றும், அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதற்காகவும் அபராதம் வசூலிக்கவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் இந்த அறிவிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.